என்ன சொல்றது, சீரியல் இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்க தெரியாமல் யாருமே இருக்க முடியாது, சினிமா இண்டஸ்ட்ரியிலும் இவங்க தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. இன்னொரு நான் இங்கே வந்து இது மாதிரி 2-3 ப்ராஜெக்ட் அவங்க கூட பண்ணியிருக்கேன். பட் இங்கே தான் தெரியும் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர்னு சொல்லிட்டு. எனக்கு ஷாக் ஆக்சுவலா. என்னடா இது நேஷனல் அவார்டா? ஒரு சீரியல் இப்போ நினைச்சு இப்போ சீரியல் இருக்காங்க, சின்னத்திரையில் அவார்டு தராங்க, ஜீ தமிழ் அவார்டு தராங்க, மற்ற அவார்டு தாங்க, அதுவே நம்ம பெருசாக நினைப்போம். நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க, அது சின்ன வயசுலேயே. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு அவங்க நடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான். அவங்க பேர் சோனியா வந்தாலும் தமிழக மக்கள் எல்லாமே அவங்க வந்து போசு பொண்டாட்டி தான் கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக வேற ஒன்றும் கிடையாது. அக்கா எப்படி போயிருக்கு சீரியல்லாம்? நல்லா தான் போயிட்டு, செம்மையா போயிட்டு. ஆனால் மக்கள் இப்போ உங்களுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாமே, என்ன விஷயம், என்ன போய்கிட்டு இருக்கு? லைட்டா ட்ரை பண்ணேன் நெகட்டிவா. ஆனா அது கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா ஊர்ல இருந்து தான் திட்டினாங்க, எனக்கு சொன்னாங்க அந்த போசு முன்னாடி இருக்கா பாரு தெரிஞ்சு. ஆக்சுவலி ஐ டிஸ்அக்ரி வித் திஸ் பாயிண்ட். அது நெகட்டிவ்னு கிடையாது. மனுஷங்க வந்து த்ரூ அவுட் எல்லாருமே வந்து எப்போ பார்த்தாலும் நல்லவங்களாவே ப்ளே பண்ண முடியாது. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு மனுஷங்களோட இமோஷன்ஸும் அவங்களோட கோவமா இருக்கட்டும், விருப்பம் வெறுப்பு எல்லாமே வந்து அந்தந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாறும். டோட்டலா ஆரம்பத்துலேருந்தே பண்றது கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே இது தென் ஷீ இஸ் ஒன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற பர்சன், ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி. ஸோ அண்ணா சொன்னா அண்ணா சொல்றதுக்கு பண்ணுவாங்க. இப்போ இந்த பக்கம் கொஞ்ச நேரம் அத்தை ஏதாவது சொன்னாங்கன்னா அத்தை சொல்றது கேட்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி நேச்சுரல், குவைட் நேச்சுரலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து என்ன தெரியுது, எங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வெறும் ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, எங்களுக்குள்ள ஒரு ஆத்தர் ஒழிஞ்சிருக்காரு. ஆக்சுவலா ஒரு சமூகத்துக்கு என்னென்ன சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அக்கா ஓகேக்கா, சேனல் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நீங்க சாப்பிட்டதுல கொஞ்சம் ஆக்வர்டான ஃபுட், வியரான ஃபுட் இருக்கும்ல. எக்ஸாம்பிள் வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து வடகரி சாப்பிட்ட காம்பினேஷன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி நீங்க தான் சாப்பிட்ருக்கீங்களா வித்தியாசமா? என்ன பொசுன்னு இப்படி என்ன பண்ணுறது? நான் எந்த அந்த மாதிரி வியர்டான விஷயம் எதுவுமே ட்ரையே பண்ண மாட்டேன். ஐம் வெரி ஃபினிக்கி அபவுட் எவ்ரிதிங். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? அதாவது நீ பிடிச்சி சாப்பிடுவீங்க, என்ன சாப்பிடுவீங்க? இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது வந்து வியர்டா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க. பழைய சாதத்துல பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் உடைச்சு தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் அப்படியே ஊத்தி அப்படியே சாப்பிடுறது. ஏன் அதாவது பழைய சோறு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் அதெல்லாம் ஓகே, இதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு சாப்பிடுங்க, செமையா இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, எங்களுக்கு வியடா தெரியல. பட் ஒரு எல்லாருமே பட் ரொம்ப நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். அப்படியே தேங்காய் எண்ணெய் ஊத்தி சாப்பிடுங்க. சரி, அந்த கேள்வி அவுட் ஆயிருச்சு. நீங்க இன்னொருத்தர பாத்துருப்பீங்களா, இதை எப்பரா சாப்பிடுங்க மனுஷங்களாடா நீங்க? அப்படி இல்ல, 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு, என் தம்பி வந்து சின்ன வயசுல சுகர் இல்லாம எதுவுமே சாப்பிட மாட்டான். சரி. புல்சை மீன்ஸ் வாட் யூ கால் இட், ஹாஃப் பாயில். அது வந்து பண்ணிட்டு அது மேல சுகர் போடுவான். எனக்கு சின்னதுல ஸ்வீட்டே பிடிக்காத, லைக் ஒன்லி காரம் அண்ட் புளிப்பு. அதனால அது அவன் பக்கத்துல இருந்தா நான் எடுத்துட்டு ஓடியே போயிடுவேன், எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் எங்க தாத்தா, எங்க அப்பாவோட அப்பா எங்க கூட இருந்தாரு. அவருக்கு என்னன்னா, அவருக்கு பல்லு செட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஃபுட்டு வந்து அவரால் சவச்சு இப்படி சாப்பிட முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் போட்டுருவாரு, குழம்பு கிளம்பு எல்லாத்தையும் போட்டு அதிலே வாழைப்பழத்தை போட்டு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் சொன்னாங்க, வாழைப்பழத்தை வந்து சோத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறது மாதிரி போட்டு பிசைஞ்சு குடிச்சிருவாங்களா? முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு. அவர் சாப்பிடும்போது நானு அப்புறம் தம்பி எல்லாரும் சொல்லிட்டோம் அம்மா கிட்ட, அம்மா ப்ளீஸ்மா டைனிங் டேபிள்க்கா அப்பப்ப சாப்பிட்ட அப்புறம் கூப்பிடுங்க. அப்பப்பனா அப்பாவோட அப்பா, அப்பூப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க, எங்களுக்கு முன்னாடியே கூப்பிடாதீங்க. சோ வியர்ட், யூ காண்ட். அவர் கூட உட்கார முடியாது, அப்படியே வந்துடும் நம்மளுக்கு. எப்படி வரும் சொல்லக்கூடாது, பாவம். அது சாப்பிடுற டைம்ல he was 98 years. அவர் எப்படி சாப்பிட்டா என்ன, சாப்பிடுறதே பெரிய விஷயம். அவர் சாப்பிட 98 வயசு. நாங்களா 50ல போயிருமா 60ல போயிருமா சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஏஜுக்கு அது ஒரு மாதிரி வியர்டாவும் அருவருப்பால தோணுச்சு. பட் அவரு டைஜஷனுக்காக அவர் அப்படி பண்ணிருக்கிறாரு. அதனால எல்லாம் குழப்பி சாப்பிடுறது மாதிரி. எந்த ஃபுட் வந்தாலும் வாழைப்பழம் போட்டுருவாங்க, அப்படி குழப்பி அது ஒரு அடி அடிப்பாரு. அது மாதிரி நல்லா சோறை போட்டு சாம்பார் ஊத்தி சுகர் அள்ளி போட்டு அப்படியே கரைச்சு அதோட ரசத்தை ஊத்தி தயிர் ஊத்தி அப்படியே குடிச்சிருவாங்களா ஒருத்தர் சொல்ற மேல. அது சாப்பிட அள்ளி சாப்பிட கூட குடிச்சிருவாங்களா எனக்கு தெரிஞ்சு. பட் இவளுக்கு வியர்டா சொன்னால தயிர் ரசம், அது என்னோட ஃபேவரட் காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் டைம் டயட்லயே இருங்க. ஓகே,
சூப்பர், நல்ல மருமகள் நல்ல மாமியார் நடந்தது சீரியல். ஐ லவ் தயிர் அண்ட் ரசம். அவ சொல்லும் போது ஐயோ நான் சாப்பிடுறத பார்த்தா ஓடிடுவாளன்னு யோசிச்சுட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தயிர் ரசம். சரி, ஓகே, நம்ம செட்டுக்கு வருவோம். நம்ம செட்ல வந்து ஒரு கேரக்டர் ஆக்சுவலா வரும்போது செட் ஆக மாட்டோம் நினைச்சேன். பட் இப்ப செட் ஆகி நல்லா ஓடி இருக்கு. அப்படித்தான் நான் ரொம்ப இல்ல நான் வந்து நான் வந்து ஆக்சுவலி நான் கொஞ்சம் அப்படிதான் பார்த்தேன். என்னால வந்து அப்படி என்ன சொல்றது ஃபேக்கா என்னால சொல்ல முடியாது. நான் சில கேரக்டர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி ரொம்ப பழக ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா சுத்தமா பழகாம ஹாய் ஹலோ அதோட நிறுத்திக்குவேன். பட் சீரியல் இஸ் அ லாங் ப்ராசஸ். இட் இஸ் நாட் கோயிங் டு பி இன்னைக்கு இப்போ முடிச்சுட்டு அதோட வீட்டுக்கு போற மூவிஸ் மாதிரி கிடையாது. இயர்ஸ் டுகெதர் வி ஹேவ் டு டிராவல். அதனால சில கேரக்டர்ஸ் வந்து இவளை எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. ஸ்வேதா எங்க ஹீரோயின் வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி. எனக்கு இந்த ரவுண்டு சப்பியா இருக்கிற பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இவதான் வரணும் ஹீரோயினான்லாம் ஃபிக்ஸ் ஆயிட்டா. ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்புறம் ஏதாவது மாத்திர மாதிரியெல்லாம் இல்ல அவதான் வரணும் கரெக்டா அவளே வந்துட்டா. வந்து 2வது நாள் முன்னே ஷீ ஸ்டார்டட் ஸ்னப்பிங் அட் மீ. மாதிரி எல்லாம் பண்ணா பயங்கர. என்ன சொன்னாலும் அவள்கிட்ட நமக்கு ஒரு ஃபீல் வருது. எது பேசினாலும் அவ ஒரு மாதிரி பேசுறா. ஐயோ ஆனா நமக்கு செட் ஆகுதுன்னு ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு மேல நான் தூரமாவே இருந்துட்டேன். சரி வேண்டாம், சண்டே ஆயிட்டு தப்பாயிரும். பட் இப்போ எனக்கு ரொம்ப அவளை கூடுதல் தெரிய 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 ஷீ இஸ் மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இந்த செட்டில். சந்தோஷம், ரொம்ப ஃபேவரட் பிகாஸ் ஐ நோ ஹர். அவ இதுதான் அவ பார்த்தா பிடிக்காது, பழக தாண்டா பிடிக்காது. அவளுக்கு பழக தாண்டா பிடிக்காது மாதிரி. ரிஃப்ளெக்ட்ஸ் மை ரியல் டாட்டர் a lot. நிறைய கேரக்டர்ஸ் அவள மாதிரியே இருக்காங்க. அவள் மாதிரியே இவளோட டேஸ்ட், அவ பேசுற மாதிரி அவ பண்ற மாதிரி எல்லாம் இவளும் பண்றான். சரி, எனக்கு கூடுதல் அதனால நான் வந்து சரி நம்ம பொண்ணு பண்ண நம்ம இப்படி பேசினோம் அப்படின்னு ஆனா திருப்பி திருப்பி போய் நான் அந்த எஃபர்ட் நான் எடுக்க. சரி, ஓகே, நம்ம செட்ல வந்து ஒன் டே ஒரு வருஷம் ஆகும் போது இந்த டே வந்து என்னால மறக்க முடியாதுன்னா எந்த டே சொல்லுவீங்க? அது வந்து சோகமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், இல்ல வந்து ரொம்ப கடுப்புல இருக்கலாம். ஆமா, ஒன்றை கேக்குறப்ப ஒன் டே இந்த டே வந்து நான் உண்மையிலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இல்லைன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான், இல்ல ஒரு மாதிரி எனக்கு கடுப்பாச்சு அவங்க மேல அப்படின்னா ஏதாவது ஒரு டே ஒன் டே அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப இது வரைக்குமே நிறைய இருக்கும். சி பேசிக்லி இதான் சொல்றோமே, இது ஃபேமிலி மாதிரி தானே. ஸோ ஃபேமிலிக்குள்ள இமோஷன்ஸ் வந்து பயங்கரமா காம்பேக்ட் ஆகும் இல்லையா. இவங்களோட பிரச்சனை அப்படி இப்படின்னு அந்த மாதிரி சண்டை நிறைய நடந்திருக்கு. நிறைய நல்ல மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா எதாவது சொல்லுவீங்க? பெஸ்ட் மூமெண்ட் எனக்கு என்னன்னா இந்த செட்ல வந்து முதல் தடவையா இத்தனை வருஷம் டிராவல்ல எனக்கு கொஞ்சம் பர்சனலா எமோஷனலான மொமெண்ட் என்னன்னா, நேஷனல் அவார்டு வாங்கின விஷயத்த முதல்ல அதை பப்ளிசைஸ் பண்ணி அதை ரொம்ப பூம் பண்ணி இந்த செட்டுக்கு எல்லாருக்கிட்டையும் சொன்னது வந்து ஹரிதா. அவங்கதான் அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் நின்றுட்டே இருந்தேன். எல்லாருக்கும் ஏன்னா சோசியல் மீடியால கூட பெருசா யாருமே அதை பத்தி பேசல. இப்போ வந்து சும்மா ஜஸ்ட் அவார்டு அப்படின்னு போனா கூட அது பூம் பண்ணி விடுறாங்க. நான் நேஷனல் அவார்டு அண்ட் ஐ வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேர்ள் சைல்டு டு கெட் தட் அவார்ட் ஆல்சோ. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஐ ஹவ் ஆக்டட் இன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் 3D மூவி. 100 years ஆஃப் சினிமா புக்லயும் எங்க பேரெல்லாம் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண கணக்குல இருக்கு. பட் அதெல்லாம் அன்சாங்கா போயிடுச்சு. ஸோ இந்த செட்டில் அதை பெருசுப்படுத்தி எல்லாரும் முன்னாடி சொல்லி கிளாப் பண்ண வச்சு எல்லாரையும் கிளாப் பண்ண வச்சு அது வந்து வருஷத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஹரிதாம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா எங்களுக்குமே தெரியாது. நானும் அக்கா கூட வந்து 2-3 சீல் பண்ணிருப்பாங்க. எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லி அதை கிளாப் வீட்டுல போயிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி உண்மையிலே நேஷனல் அவார்டு ரொம்ப ஹாப்பி. எப்போ நீங்க எந்த இயர் வந்து? 85. நான் அப்ப பிறக்க கூட இல்ல தெரிஞ்சு. ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா. அது வாங்கும்போது உங்களுக்கு மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா நேஷனல் அவார்டு உங்களுக்கு இப்ப என்ன வயசு இருக்கும் சொல்லலாம் முடியுமா? 7-8 வயசு தானே. அவ்வளவுதான், 7-8 வயசு. அது போய் வாங்குவீங்களாங்க? எங்க போய் வாங்குனீங்க? இல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க இங்க பேப்பர்ல தான். இப்படி யாரும் போன்லாம் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல போட்டுதான் நமக்கு தெரியும். அப்போவே வீட்டுல எல்லாம் பயங்கர ஹாப்பியாகி குதிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டெல்லிக்கு ஃபிளைட்ல போனோம். பெரிய 5 star 7 star ஹோட்டல்ல தங்கியிருக்கோம். எங்களெல்லாம் தங்க வச்சிருக்காங்க. ஸோ நானும் அம்மா போறோம். ஸோ இட் வாஸ் அ மூமெண்ட். அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது. அண்ட் ஐ வாஸ் வித் ஷப்னாஸ்மி. எனக்கு ஷப்னாஸ்மி அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலயே. ஸ்மிதா பட்டேல், ஷப்னாஸ்மி ரொம்ப பிடிக்கும். இப்போ ஷப்னாஸ்மி தான் அந்த வாட்டி ஆக்ட்ரஸோட நேஷனல் அவார்டு வாங்க. ஸோ அவங்களோட பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துட்டு டெல்லியோட நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன்ஸ்ல வர நானும் ஷப்னாஸ்மி மட்டும். ஸோ இப்போ கூட கூஸ் பம்ஸ் வருது எனக்கு. அப்படி ஒரு மொமெண்ட் எல்லாம் நடந்துச்சு. ஸோ
அது மறக்கவே முடியாது, 100% மறக்க முடியாது. ஜெயில் சிங் அப்போ பிரசிடென்ட் வந்து ஜெயில் சிங் அவர்கிட்ட வாங்க. ஆக்சுவலாக எங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பெருமையாக இருந்துச்சு. அவங்க ஒரு நேஷனல் அவார்டு வின்னரோட நாங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுறோம். சில விஷயம் நம்ம ஜாலியாக விளையாடும், உனக்கு கலாச்சாரம் இருக்கும், விளையாடுவோம் நம்ம ஜாலியாக. அதான் நம்ம திடீர்னு நேஷனல் என்னடா சொல்கிறீங்க நேஷனல் அவார்டா, அது மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு வந்து. தேங்க்யூ, கண்டிப்பாக அடுத்தவங்க தான் சொல்லணும். ஆமாம், ரொம்ப இல்லை அது மட்டும் இல்லை, நம்ம என் பெருமையே பேசுகிறாங்க பீத்துறதுக்காக சொல்ல. I have worked with one of the finest directors of the industry. ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து இப்போ நம்ம சீரியல் தான் பண்ணுறோம், நம்ம ஒதுங்கிட்டோம், ஃபேமிலி எதுவும் அதில். பட் அதெல்லாம் நான் வந்து பெருசாக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றது கடந்து வந்திருக்கிறது வந்து நானே எனக்கே அதோட வேல்யூ தெரியாமல் இருந்திருக்கு. எங்கேயும் சொல்லிக்கவும் இல்லை, அதை வச்சு என்ன ப்ரமோட் பண்ணிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பத்மராஜன் சொல்லிட்டு மிகப்பெரிய டைரக்டர் மலையாளத்தில், பிரியதர்ஷன், டைரக்டர் ஜோஷி, அப்புறம் மணிரத்னம் சார், என்ன புக் பண்ணீங்க? மௌனராகம், அதுல என்ன கட் பண்ணீங்க? ரேவதி அக்காவோட குட்டி தங்கச்சி. நான் பாத்திருக்கேன். ஓஹோ, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மௌனராகம்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து அதுக்கு அந்த கல்யாணம் அப்படி கேட்பாங்க. ஓ, 87ல வந்தது படம். மௌனராகம் படத்துல கடந்து போகவே முடியாது தமிழ் சினிமால. அந்த சினிமால வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் 20 டைம்ஸ் பாத்திருக்கேன் மௌனராகத்துலயா. சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச்க்கா. அழகாக பேச ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா ஒரு நேஷனல் அவார்டோட அங்கே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணுறோம், சில விஷயம் பண்ணுறதால இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நிறைய பேர் தெரியாமையே இருக்கு. உங்களுக்கு வந்து போஸ் பொண்டாட்டி அப்படின்னே வச்சிருக்காங்க தெரிஞ்சு. போஸ் பொண்டாட்டி அப்புறம் தான் ஒரு நேஷனல் அவார்டு வின்னரா நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு எவ்வளோ படங்கள் எவ்வளோ டேரக்டர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஆள் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. வேற மலையாளத்துல மம்முட்டி சார் கூட ஒர்க் பண்ணி. தமிழ்ல வந்து யார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க? பெரிய ரஜினிகாந்த் சார், விஜயகாந்த் சார் டாட்டர், ஹூ நாட். ஓ, ரொம்ப சந்தோஷமா உட்காந்துங்க தெரியுதா? தமிழ் இண்டஸ்ட்ரி கூட உட்காந்துருக்கோட்டா, அது மாதிரி எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் கடைசியாக வந்து அக்காவோட இதோட முடிச்சு போன தெரிஞ்சு ஜீ தமிழ் எங்களோட வாரிசட்டை பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகா ஃபேமிலி மாதிரி ஜாலியாக போனாங்க. கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 1:30 மணி வாரிசையில் வந்து ஜீ தமிழ்ல பாருங்க. அப்புறம் நீங்க ஏதாவது 2 வேர்ட்ஸ் பேசுறீங்க. அழகான கெஸ்ட் ரோல் பண்ற கேடிக்கும் எங்களோட அழகான ஆங்கருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே எங்க ஜாலியான செட்ல வந்து திரும்பி ஒரு vlog-ஓட நாங்க வரோம். இது வந்து சேட்டை, அது என்னது, இது வந்து செட்டு சேட்டைகள் ஃப்ரம் வாரிசு டீம். Signing off.